அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் கைது செய்யப்பட்டு எதிர்வருகிற 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்படுவதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த கைது நடவடிக்கையை பொறுத்தவரையில் இந்த கைது தொடர்பாக பலரும் பலவிதமான கருத்துக்களையும் சமூக வலைதளங்களில் பரப்பி வரக்கூடிய காட்சிகளை நாம் காணுகிறோம். இந்த பிரச்சினையினுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், கடந்த 3ஆம் தேதியும் அதேபோன்று 11ஆம் தேதியும் 2 ஆர்ப்பாட்டங்களை ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சார்பாக நாம் நடத்தியிருந்தோம். ஜிஎஸ்பி ப்ளஸ் வரிச்சலுகையை பெற்றுக்கொள்வதற்காக முஸ்லீம் தனியார் சட்டத்தில் கை வைக்கக்கூடிய இலங்கை அரசை கண்டித்து கொழும்பிலும் சம்மாந்துறையிலும் 2 மாபெரும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்துகிற நேரத்தில் கொழும்பிலே மாளிகாவத்தை நம்முடைய தலைமையகத்தில் ஆரம்பித்து கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பதாக வரை நடைபவனியாக சென்று அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதாக ஜமாத் அறிவித்தல் விடுத்தது. இப்படி நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பதாக வருபவர்களை நாங்கள் அடித்து துரத்துவோம் என்று பொதுபல சேனா என்கிற இனவாத அமைப்பு தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தது. இதே நேரத்தில் அன்றைய தினம் அவர்களுடைய இது போன்ற கருத்துக்களையும் மீறி நாம் தைரியமாக அல்லாஹ்வுடைய பணியாக இதை கருத்தில் கொண்டு நாம் நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக செய்தோம். ஆர்ப்பாட்டத்தை செய்து மாளிகாவத்தை வரை நம்முடைய ஆர்ப்பாட்ட பேரணி செல்லுகிற நேரத்தில் இடைமறிக்கப்பட்டு போலீஸ் தரப்பால் வேண்டுகொள்ளப்பட்டதற்கிணங்க நம்முடைய ஆர்ப்பாட்டம் இடைமறிக்கப்பட்டது. அந்த இடத்திலே நம்முடைய கண்டன உரைகளும் நிகழ்த்தப்பட்டது. எங்களுடைய இந்த கண்டன உரை நடத்தப்படுகிற அந்த நேரத்திலேயே ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்பவர்களை, குறிப்பாக ஜிஎஸ்பி பிளஸை எதிர்த்து முஸ்லீம் தனியார் சட்டத்தை ஜிஎஸ்பி பிளஸுக்காக திருத்துவதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிற முஸ்லீம்களை தற்கொலை தாக்குதல் நடத்துவோம், தீ வைத்து எரிப்போம் என்றெல்லாம் சொல்லி ஒருவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டால், கொழும்பு புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்பதாக இனவாத தீயை கக்கிக் கொண்டிருந்தார். இதே நேரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்பவர்களை நாங்கள் அடித்து துரத்துவோம் என்று சொல்லி பொதுபல சேனாவினுடைய செயலாளரும் குறிப்பிட்டிருந்தார். குறித்த நம்முடைய ஆர்ப்பாட்டத்தில் நம்முடைய முழுமையான ஜிஎஸ்பி பிளஸ் என்றா என்ன, முஸ்லீம் தனியார் சட்டம் என்றா என்ன, எதுக்காக இந்த திருத்தம் வரப்போகிறது, அதை ஏன் தௌஹீத் ஜமாத் எதிர்க்கிறது என்பது போன்ற விவரங்களை எல்லாம் தெளிவுபடுத்திவிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை எதிர்ப்பதற்காக கிளம்பிய குறித்த இனவாத குழுவினுடைய செயலாளராக இருக்கிற ஞானசார தேரர் என்பவருடைய இனவாத கருத்துக்களுக்கு ஜமாத் சார்பில் பகிரங்கமாக அந்த இடத்திலே பதிலளிக்கப்பட்டது. இது நாம் இனவாத பிரச்சனைகள் ஏற்படுகிற போதெல்லாம் இனவாதத்திற்கு எதிரான ஜமாத்தினுடைய செயல்பாடுகளை நாம் பல முறை மேற்கொண்டிருக்கிறோம். எங்கெல்லாம் இனவாத பிரச்சனைகள் உண்டாகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் இனங்களுக்கு இடையிலான முறுகல்கள் ஏற்பட்டு விடாமல் அதை காத்துக்கொள்வதோடு இதே நேரத்தில் முஸ்லீம்கள் மீதான குற்றச்சாட்டுக்கள், இஸ்லாத்தின் மீதான அவதூறுகள், குர்ஆன் மீதான இழிவு பிரச்சாரங்களை எல்லாம் நீக்கும் விதமாக அவற்றுக்கு நாம் தொடர்ச்சியாக பதிலளித்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் அன்றைய தினமும் அவருக்கு என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் பதிலளிக்கப்பட்டது. இந்த பதிலளிக்கப்பட்டதன் பின்னால் தொடர்ச்சியாக இதற்கு முன்பதாகவே இனவாத பிரச்சனையை இந்த நாட்டுக்குள் கிளப்பிக் கொண்டிருந்த ஒரு குழு அதை கொஞ்சம் வேகமாக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் பல இடங்களிலும் இனவாத பிரச்சாரத்தை மேற்கொண்டு வந்தார்கள். அவருக்கு எதிராகவும் தௌஹீத் ஜமாத் ஒரு முறைப்பாட்டை கொழும்பிலே மேற்கொண்டிருந்த புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் மேற்கொண்டிருந்தோம். அந்த முறைப்பாட்டுக்கு அமைய நேற்றைய தினம் அது தொடர்புபட்ட இனவாத பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இன்றைய தினம் நம்முடைய ஜமாத் சார்பாக ஜமாத்தை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை மாளிகாவத்தை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்திருந்தார்கள். நாம் அங்கே போன நேரத்தில் நம்முடைய செயலாளரிடமிருந்து அவர்கள் வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்டார்கள். அந்த நாம் பேசப்பட்ட உரைகள் அடங்கிய சீடிக்கள் இன்னும் இருக்கிறது, இணையதளங்களில் நம்முடைய உரைகள் இருக்கிறது, அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டது, வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டது. இதையெல்லாம் பதிவு செய்ததுக்கு பிறகு போலீஸ் தரப்பால் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். சகோதரர் அப்துல் ராசிக் அவங்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். ஆஜர்படுத்திய நேரத்தில் நம்முடைய தரப்பால் சிரேஷ்ட சட்டத்தரணியாக இருக்கிற சிராஸ் நூர்தீன், மைத்திரி குணரத்ன அடங்கிய குழுவினர் ஆஜராகி இருந்தார்கள். இதே நேரத்தில் எதிர்த்தரப்பாலையும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட, சமூகத்திற்காக இன நல்லிணக்கத்துக்காக பாடுபடுவதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு குழுவும் ஆஜராகி இருந்தார்கள்.
இந்த ஆஜராகி இருந்த நேரத்தில் அவங்க முன்வச்ச முக்கியமான ஒரு வாதம் என்னவென்று சொன்னால், இந்த அப்துல் ராசிக் என்பவர் நடத்திய குறிப்பிட்ட தௌஹீத் ஜமாத் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் இனவாத பேச்சுக்களை பேசியிருந்தார், குறிப்பாக மதங்களை நிந்தித்து பேசினார் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். உண்மையிலேயே அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்ப்பவர்களுக்கு தெரியும், ஆர்ப்பாட்டத்தில் நாம் எந்த இடத்துலையுமே மதங்களை பற்றியோ அல்லது அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகளை பற்றியோ கடவுள்களை பற்றியோ எந்த இடத்திலும் நிந்திக்கோ அது தொடர்பாக ஒரு வார்த்தை பேசவோ கூட இல்லை. அதில் பேசப்பட்டது என்ன? ஞானசார தேரர் என்பவர் சொன்ன கருத்துக்களுக்கு பதில் சொல்லப்பட்டது. அப்ப நம்ம தரப்பால நீதிமன்றத்தில் அது தெளிவாக எடுத்து வைக்கப்பட்டது. ஞானசார தேரர் என்பவர் ஒரு மதம் அல்ல, அவர் ஒரு தனி மனிதர். நாங்கள் அவருக்கு எதிராகத்தான் பேசினோமே ஒழிய அந்த இடத்துல எந்த மதத்தை சாடியும் நாம் பேசவில்லை என்கிற செய்தியெல்லாம் நாம் முன்வைத்தாலும் நீதிபதி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, எதிர்வருகிற 29ஆம் தேதி வரைக்கும் சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களை விளக்கமறியலில் வைப்பதாக அவருடைய முடிவை அறிவித்திருக்கிறார். இந்த முடிவை பொறுத்தவரையில் இது அநியாயமான ஒரு முடிவு. இது எங்களுடைய மனோநிலையை புரியாமல் முஸ்லிம்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த எங்களை, உரிமைக்காக பேசியவர்களையே உரிமைக்குரிய குரல் வலையையே நசுக்குகிறதை போல நடத்தப்பட்ட ஒரு செயல்பாடு. குரல் கொடுக்கவே கூடாது என்பதை சூசகமாக சொல்வதை போன்ற ஒரு செயல்பாட்டை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இது சட்ட ரீதியாக நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு பூதாகரமான செய்தி மாதிரியும், தௌஹீத் ஜமாத்தின் செயலாளரை கைது செய்து விட்டார்கள் என்பது போலவும், இவர்களை அடக்கி விட்டார்கள், அப்படி செய்து விட்டார்கள், இப்படி செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சில செய்திகளை சில சந்தோஷப்பட்டெல்லாம் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அடிப்படை என்னென்னு சொன்னால், தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுவை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அவனுடைய தூதரை மாத்திரம்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற ஏகத்துவ கொள்கையில் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். இந்த கொள்கையை விட்டும் அணுவளவும் பிசகக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாங்கள் அல்லாஹ்வுக்காக மாத்திரம்தான் செய்கிறோமே தவிர அரசுகளுக்கு பயந்தோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு பயந்தோ அல்லது மற்றவர்களுக்கு பயந்தோ எந்த பிரச்சாரத்தையும் செய்யவில்லை. ஆகவே அல்லாஹ்வுக்காக செய்கிற இந்த எங்களுடைய பிரச்சார பணியில் இதுவெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம்தான். கடந்த காலங்களிலும் ஜமாத்துக்கு எதிராக பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய முஸ்லீம்கள் தரப்பால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மாற்று மத நண்பர்கள் வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் எதிர்கொண்டும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து வருகிறோம். ஆகவே இது எங்களுடைய பயணத்தில் எந்த விதமான தடங்களையும் ஏற்படுத்த போவதில்லை. இது ஒரு சகஜமான வளமையான ஒரு காரியமாகத்தான் இது நாங்கள் பார்க்கிறோமே தவிர இதனால் எங்களுக்கு எங்களுடைய பிரச்சார பணியில் எந்த விதமான தொய்வும் ஏற்பட போவதில்லை. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இந்த சகோதரர் அப்துல் ராசிக் அவர்களுடைய விசாரணை இன்றைக்கு கொழும்பு நீதிமன்றத்திலே விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்தில் அங்கு முஸ்லிம்கள் தரப்பால் அதாவது தௌஹீத் ஜமாத் தரப்பால் வாதாடுவதற்கு சட்டத்தரணி சிராஜ் நூர்டீன் தலைமையிலான குழு ஆஜராகி இருந்தது. இதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு எதிரான இனவாதங்களுக்காக முஸ்லீம்களை காப்பாற்றுகிற நோக்கத்தில், இன நல்லுறவை உண்டாக்குகிற நோக்கத்தில் முஸ்லீம்களுக்காக பாடுபடுவதாக சொல்லிக்கொண்டு நமக்கு எதிராக அசாத் சாலியினுடைய ஒரு குழுவும் அங்கே ஆஜராகி இருந்தார்கள். சட்டத்தரணிகள் குழுவும் ஆஜராகி இருந்தார்கள். ஆஜராகி என்ன சொன்னாங்க? இவங்க இனவாதத்தை பேசுகிறாங்க, அப்படி செய்கிறாங்க, இப்படி செய்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் நமக்கு எதிரான கருத்துக்களையும் முன்வைத்திருந்தார்கள். இவங்களை மாதிரி ஆக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், இவங்களாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு எதிராக அறிக்கை விடுகிற குழுக்களாக இருக்கலாம், கூட்டமைப்பினராக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் இப்போது என்ன செய்ய போகிறார்கள்? என்ன கேள்வி? இப்ப நேற்றைய தினம் ஞானசார தேரர் என்பவர் பேசிய உரைகளை எல்லாம் நேற்று முழுவதும் நீங்கள் வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கும் பார்க்க முடியும். என்ன சொல்றாரு? நாங்கள் 100 பேர் சாகுவதற்கும் தயாராக இருக்கிறோம், மாளிகாவத்தையே எரிச்சு போட்டுருவோம், நாங்கள் அப்படி பண்ணிடுவோம், இப்படி பண்றோம், முஸ்லிம்களை கொல்லுவோம், இரத்த ஆறை ஓட்டுவோம் என்று பகிரங்கமாக தெரிவிக்கிறார். இவருக்கு எதிராக இந்த நிமிடம் வரை இந்த இன நல்லுறவு பேசக்கூடிய, முஸ்லிம்களை பாதுகாப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய, நமக்கு எதிராக சட்டத்தரணிகளை அனுப்பக்கூடிய, இது போன்ற இனத்தின் மேலே பற்று கொண்ட, முஸ்லிம்கள் மீது ஆசை கொண்ட, நாட்டின் மேலே விருப்பம் கொண்ட இவர்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பதிவு செய்தார்களா? இவர்களுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? எத்தனை வழக்குகள் ஞானசார மேலே இவர்கள் போட்டிருக்கிறார்கள்? நாம் அவர் செய்கிற ஒவ்வொரு இஸ்லாமிய விரோத செயல்பாட்டுக்கு எதிராகவும் நாம் கம்ப்ளைண்ட்களை பதிவு செய்கிறோம், அவருக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்கிறோம், நம்மால் முடிந்த அளவுக்கு சட்ட ரீதியாக போராடுகிறோம். இப்படி இனவாதத்துக்கு எதிராக காலாகாலமாக நாம் பிரச்சாரம் செய்து வருகிறோம். அவருடைய பேச்சின் காரணமாக அலுத்கமையில் கலவரம் ஏற்பட்டது, இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்பட்டது.
இதற்கெல்லாம் இந்த சமூக அக்கறை கொண்ட மகான்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்களால் என்ன செய்ய முடிந்தது? ஆகவே அவர்கள் இந்த நம்முடைய வழக்குக்கு எதிராக சட்டத்தரணிகளை அனுப்பி வைத்து நமக்கு எதிராக பேசியதைப் போல இது போன்றவர்களுக்கும் எதிராக இந்த ஞானசார தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய இனவாத கருத்துக்கு எதிராக, மதவாத கருத்துக்கு எதிராக என்ன செய்ய போகிறார்கள் என்பதும் நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய ஜமாத்தினுடைய செயலாளரை கைது செய்து விட்டார்கள் என்பதனால் தௌஹீத் ஜமாத்தினுடைய எந்த பணியிலும் எந்த விதமான தொய்வோ தடையோ ஏற்பட போவதில்லை. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய பணி தொடர்ச்சியாக தொடர்ந்து போகும். சட்ட ரீதியாக அந்த பிரச்சனையை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம், அவ்வளவுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மூமினுடைய அனைத்து காரியங்களும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் ஆச்சரியமாக இருக்கிறது என்றால், அவனுக்கு ஏதாவது ஒரு நலவு நடந்தால் அந்த நலவுக்காக அவன் அல்லாஹ்வை துதிக்கிறான், அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, இதே நேரத்தில் அவனுக்கு ஏதாவது சோதனை கஷ்டங்கள் ஏற்பட்டால் அவன் அதற்காக பொறுமை காக்கிறான், அதுவும் அவனுக்கு நல்லதாக முடிந்து விடுகிறது. சந்தோஷம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்கிறான், அல்லாஹ்வை புகழுகிறான், அதுவும் அவனுக்கு நல்லதாக முடிந்து விடுகிறது. துயரங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் ஏற்பட்டால் பொறுமையாக இருக்கிறான், அதுவும் அவனுக்கு நல்லதாகவே முடிகிறது. இது ஒரு மூமினுக்கு மாத்திரம்தான் ஏற்படும். ஆகவே ஈமானிய பயணத்தில், இஸ்லாமிய பயணத்தில் இது போன்ற தடைகளால், இது போன்ற பிரச்சனைகளால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. எங்களுடைய வளமையான செயல்பாடுகளில் ஒன்றாகத்தான் இதனை நாங்கள் கருதுகிறோம். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஜமாத்தினுடைய செயலாளரை உள்ளே தள்ளிவிட்டோம், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என்று சொல்லி அதை ஒரு இழிவான காரியத்தை போன்று பேசுகிறார்கள். இது போன்ற நண்பர்கள் என்ன புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால், சிறைக்கு செல்வதும் நபிமார்களுடைய சுன்னாக்களில் ஒன்று. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைச்சாலையில் பல நாட்கள், பல காலங்கள் கழித்திருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு இது. ஆகவே இந்த சிறைக்கு செல்லுகிற காரியங்களை இழிவாக பார்ப்பதனால் எங்களுக்கு எதுவும் ஏற்பட்டுவிடப் போவதில்லை. இப்படியெல்லாம் செய்கிறதனால் தௌஹீதை ஏதோ அழித்துவிடப் போவதை போலவும், தௌஹீத் ஜமாத்தை இது கிடையாது என்பதை போலவும் பேசிக்கொள்கிறார்கள். இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோ, தலைமை நிர்வாகிகளோ, கிளை நிர்வாகிகளோ, மாவட்ட நிர்வாகிகளோ அத்தனை பேரும் நிரந்தரமாக உயிரோடு இருப்பவர்கள் கிடையாது, மரணிக்கத்தான் போகிறார்கள். இதற்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மரணித்து தான் இருக்கிறார்கள். மரணம் நம்முடைய பிரிவை உண்டாக்கும், இது போன்ற காரியங்களும் சில பொழுதுகளில் பிரிவுகளை உண்டாக்கும். இதனால தௌஹீதை அழித்து விடலாம் என்று யாராவது மனப்பால் குடித்தால் அது தவறான ஒரு காரியம். இந்த கொள்கையை யாராலும் அழிக்க முடியாது, அல்லாஹ்வுடைய கொள்கையாக இருக்கிறது. ஆகவே இந்த கொள்கைக்கான ஏகத்துவ பயணம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்பதையும் இது போன்றவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் தௌஹீத் ஜமாத்துடைய அடுத்தடுத்த பணிகள் தொடரும் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.